பெரிய அன்சங் ஹீரோஸ் தான் வந்துட்டு அப்பாக்கள் எல்லாத்துக்குமே இது சமர்ப்பணம். இப்போ நம்ம ஸ்பெஷலாக நம்ம நிறைய சாங்ஸ் பார்க்க போகிறோம், சினிமா சாங்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு சாங் வந்துட்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் கேடி பில்லா கில்லாடி ரங்காலேந்து. முத்துக்குமாரோட லிரிக்ஸில் இந்த பாட்டு வந்ததுங்க. முத்துக்குமார் வந்துட்டு அவர் லிரிசிஸ்ட், அவர் இப்போ உயிரோடு இல்லை. என்ன அருமையாக எழுதியிருப்பார் தெரியுங்களா? ஒவ்வொரு பாட்டும் அவரோடது முத்து முத்தாக இருக்கும். நிறையா பாட்டு நான் அவரோட தான் எடுத்து வச்சுருக்கேன். அவர் தான் நிறையா அப்பாக்கள் பாட்டு எழுதியிருக்காரு. என்னோட ஃபேவரட் லிரிசிஸ்ட்டு அவர் எழுதின ஒன் ஆஃப் த சாங் இது. விஜய் யேசுதாஸ் பாடியிருப்பார். ஒரு 2 லைன் தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்படி கண்ணீரை கண்டோர் இல்லை. சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அடுத்தது கண்ணான கண்ணே விஸ்வாசம்லேருந்து சித் ஸ்ரீராம் அண்ட் இமான் மியூசிக்கில் இந்த பாட்டு வந்திருக்கும். சித் ஸ்ரீராம் செம்ம சூப்பராக பாடியிருப்பார். அஜித்தோட படம். அஜித் அப்பா பொண்ணுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பு இது நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டஸில் எல்லாத்தோட அப்பாக்கள் ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கும். அந்த பாட்டு தான் செகண்ட் சாங் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையா பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, கண்ணீரை மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஃபென்டாஸ்டிக் சாங் இல்லைங்க. எங்களுக்கும் பொண்ணு இருக்குது. ஸோ அப்பப்போ இவரும் அவரோட ஸ்டேட்டஸில் நாளைக்கு இது போடலாம். ஆனால் என்னோட இன்னொரு ஃபேவரட் சாங் எகெயின் முத்துக்குமார் அவர்களோட லிரிக்ஸில் வந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் தங்க மீன்கள் படத்துலேருந்து. அந்த பாட்டை நான் ஒரு 1000 டைம்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கேட்டிருப்பேன். அவ்வளோ எனக்கு பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்கு. அதுவும் அப்பா பொண்ணுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் தான். ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருப்பார். அப்பா அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் தான். அந்த முத்துக்குமார் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அவர் அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் த சாங்லாம் இப்போ வருமா அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லை. அவர் என்ன மாதிரி லிரிசிஸ்ட்டு, எப்படி எழுதியிருக்காரு. ஓ மை காட். அந்த பாட்டுப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம்